வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட் சில்வரோடது. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 35,000 பக்கமாக சில்வர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா சில்வர் மார்க்கெட் தொடர்ந்து அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்து 34,820 சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போய் புதிய ஹையும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 35,200 பல தடவை ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இறுதியாக அதை சப்போர்ட்டாக மாற்றி 35,337 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங் ஹைக்கு பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. முன்னாடி நாள் மார்க்கெட் க்ளோசிங்கை விட அதிகமாக க்ளோஸ் ஆனது தொடர்ந்து சில்வர் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாகவே அமையும் அப்படின்றத உறுதி செய்து இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 35,200 300 ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காம்பாக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து சில்வர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். 34,600 வரைக்கும் மார்க்கெட்டில் ட்ராப் ஆகிற சமயத்தில் நீங்கள் பை பண்ணலாம். நம்ம எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் மேக்ஸிமம் டார்கெட் 36,020. இது அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ்லாம் அடுத்தடுத்த டார்கெட்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் தான் மார்க்கெட்டோட ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன். இப்போ நம்ம சில்வரில் பார்த்துட்ருக்கிறது டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறமா நடக்கிற ஷார்ட் டேர்ம் ரீட்ரேஸ்மெண்ட்டை ஒரு கரெக்ஷனுக்காக மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. 36,000 வரைக்கும் மேக்ஸிமமாக நம்ம எதிர்பார்க்குறோம். எந்த இடத்துலையும் தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா 36,000 மார்க்கெட் மறுபடியும் டவுன் ட்ரெண்டை கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். சில்வரோட லாங் டேர்ம் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குது ஷார்ட் டேர்ம் பையிங்க. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு கரெக்ஷனுக்காக மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.